அங்கங்கிருந்து ஃபோன் வருது, வீடியோ போட்டிருக்கோம் பாருங்க, இது சொல்லுங்க அப்படின்றாங்க. இப்போ திருச்செந்தூர்லேருந்து கிளம்புறாங்க, திருச்செந்தூர்லேயே வச்சு லாக் பண்ணி 7 மணிக்கு கிளம்ப வேண்டி 11 மணி வரைக்கும் அங்கேருந்து வீடியோ போடுறாங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இப்போ வந்து ஃபார்மை கொடுத்து வண்டி நம்பரை ஃபில் பண்ணு, லைசன்ஸை ஃபில் பண்ணு, ஆர்சி புக்கை ஃபில் பண்ணுன்னு ஒன்றா வாங்குறாங்க. ஏங்க நாங்கள் பார்த்துக்குறோங்க, ஓன் ரிஸ்க்குன்னு சைன் பண்ண எங்களுக்கு இதெல்லாம் கொடுத்தா தான் விடுவோன்னு சொல்லி 4 மணி 3 மணிக்கு ஆரம்பிக்க வேண்டிய மாநாட்டுக்கு 11 மணி வரைக்கும் திருச்செந்தூர்லேயும் ராமேஸ்வரத்தில் வச்சிருக்கீங்கன்னு பேட்டி கொடுக்குறாங்கன்னா, அப்போ மற்ற ஊரில் இது நடந்திருக்காதா? இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் அவர் எடுத்து தெளிவாக இங்கே பேசுகிறாரு அப்படின்றதான் புரிஞ்சிக்க முடியுது என்னால். இந்த கேள்வி என்னன்னா, ஓட்டா மாறாதான்னு கேட்டிங்கன்னா, ஓட்டா மாறும். இங்கே இருந்த கூட்டங்கள் தான் ஓட்டா மாறி இருக்கு. கலைஞருக்கோ, அண்ணாக்கோ, எம்ஜிஆருக்கோ, ஜெயலலிதா அம்மையாருக்கோ, கேப்டனுக்கோ கூட்டம் இருந்துச்சு இல்லைங்க. அந்த கூட்டம் தானே எங்கள் ஓட்டா மாறிச்சு. என்னமோ அவங்க தனியாக வந்தாங்க, கூட்டமே இல்லை, திடீர்னு ஓட்டு மட்டும் வந்துச்சுன்ற மாதிரிங்க. இங்கே கூட்டம் தான் ஓட்டா மாறும். அது என்ன கூட்டம் கிடையாது. அதை கூட்டம் தாண்டி ஒரு படைக்களம் அப்படின்னு அவர் அதை ரொம்ப ஆணித்தனமாக ரெஃபர் பண்ணுறாரு. நான் அரசியலுக்கு அடைக்கலத்துக்கு வரல, படைக்களத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்றாரு.